முக்கிய செய்தி. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து சங்கங்களின் சார்பில் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலாளர் நலத்துறை, போக்குவரத்து துறை தொழிற்சங்கத்தினர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர்கள் நல வாரியத்தில் தொழிலாளர்கள் நல வாரிய துணை ஆணையர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் 27க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து 3 மணி நேரமாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தற்பொழுது தோல்வியை தழுவியுள்ளது. தற்பொழுது ஜனவரி 19/1/2024 பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தையானது நடத்தப்போவதாக தொழிலாளர்கள் நல வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் சென்னை பணம் நிலையத்தில் CITU, MLF, INTUC, அதிமுக, அண்ணா தொழிலாளர் பேரவை, தமாக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தொழிற்சங்கம் கூட்டமைப்பு 27 தொழிற்சங்கம் சார்பில் காலையில் பல்லவன் இல்லத்தில் ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலும் அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட கோரியும் இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. அகவிலைப்படி 8 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் நிலுவைத் தொகையும் வழங்கிட வேண்டியும், 3/1/2023 பின் பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு நடைமுறையில் இருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டியும், காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டியும், முழுமையாக பேருந்துகளை இயக்க வேண்டியும், பதிவு செய்த அனைவருக்கும் கருணை அடிப்படையில் வாரிசு வேலை உடனடியாக வழங்க கோரியும் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவங்கி ஒப்பந்தத்தில் இறுதிப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளில் ஆலோசனை நடைபெற்றது. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும், 96 மாத காலங்க வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய அகவிலை ஊதியத்தை வழங்கிடவும், தற்போதைய பணியாற்றி வரக்கூடிய ஓய்வு பெற்றவர்களும் அரசு ஊழியர்களுமாக மாற்ற வேண்டும் என இதனை முன்னிலையாக வைத்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் மாலை தொழிலாளர்கள் நல வாரியத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதால் வேலை நிறுத்தமானது தற்பொழுது வருகின்ற 9ஆம் தேதி நடத்தப்போவதாக தொழிற்சங்க அறிவிப்பில் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து சங்கங்களின் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் DMS அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர்கள் நல அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியை தள்ளியுள்ளது. போக்குவரத்து கழக சங்கத்தினர், தொழிலாளர்கள் நல மற்றும் போக்குவரத்து துணை இயக்குனர் என முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள் நலத்துறை ஆணையர் ரமேஷ், அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் இளங்கோ மற்றும் CIT, AITU, CN அண்ணாதுரை உள்ளிட்ட 27 தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இந்த ஆலோசனை கூட்டமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து 2-3 மணி நேரமாக நடைபெற்று வந்ததில் இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது தோல்வியை தழுவியுள்ளது. மீண்டும் 19/9/2024 பின்பு இந்த பேச்சுவார்த்தையானது கூறப்படும் என தொழிலாளர்கள் நல வாரிய சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 9ஆம் தேதி தற்பொழுது போராட்டமானது வேலைநிறுத்தமானது நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரகு.